ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேடிஎம் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். பேடிஎம்ல A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். எப்படி நம்ம பேடிஎம்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதில் வாலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட்டே இல்லாமல் மினிமம் KYC எப்படி பண்ணுறது, அண்ட் இதில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, அண்ட் இதில் ஏடிஎம் கார்டு எப்படி ஆர்டர் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது, அண்ட் UPI ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபோன்பேயை விட பேடிஎம் எவ்வளோ பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் பண்ணுற மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே பிடிக்க மாட்டாங்க. அண்ட் இன்னும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பேடிஎம் ஆப்பை சர்ச் பண்ணி அதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பருக்கு பேடிஎம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த சிம் பார்த்தீங்கன்னா மொபைலில் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து நம்ம ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த நீங்கள் எந்த நம்பருக்கு ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த சிம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் போட்டிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த நம்பருக்கு பேடிஎம் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த சிம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்போ தான் அந்த வெரிஃபை ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்த சிம்மோட மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டாக காமிக்கும். அதில் ஏதோ நீங்கள் மொபைல் நம்பர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த நம்பரில் எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு இருக்கும். அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த நம்பருக்கு நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ரொசீட் செக்யூர்லி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கால்ஸுக்கும் மெசேஜஸ்க்கும் பர்மிஷன் கேட்கும். அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இந்த ஃபோனில் தான் இருக்கா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்ச நேரம் வெரிஃபை ஆகிட்டு அது வந்து வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ பேடிஎம்மோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கும். அதெல்லாம் என்னென்ன படித்து பார்த்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி கூகுள் பேலலாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு அது மூலிமா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மணி ரிசீவ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறீங்களோ அது மூலிமா பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு KYCலாம் பண்ண தேவையில்லை. எப்படி கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாரி பேடிஎம்மே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேடிஎம்மில் வாலெட் ஓப்பன் பண்ணணும், இல்லை பேடிஎம்மில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் KYC பண்ணி தான் ஆகணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதும் லிங்க் பண்ணாதது உங்கள் விருப்பம் தான். அது நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ லிங்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை அப்புறமா லிங்க் பண்ணுறது அப்படின்னாலும் கீழே இருக்கிற ஐ வில் லிங்க் பேங்க் அக்கௌண்ட் லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் KYC கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லைனா ஜாப் கார்டு அப்படிங்கிற இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் KYC பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் வாலெட் வந்து ஓப்பன் ஆகும். ஓட்டர் ஐடியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்களோட நம்பரையும் அண்ட் உங்களோட நேமையும் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஐ அக்ரிங்கிற பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த ஐடி ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை வந்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த ஐடி ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னாலும் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் டாக்குமெண்ட்டும் என்டர் பண்ணாமலே நம்ம வந்து எப்படி மினிமம் KYC பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்கை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அப்புறமா கூட நம்ம மினிமம் KYC கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பேடிஎம் செக்யூரிட்டி ஷீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம்குள்ளே ஓப்பன் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி கோட் வந்து கேட்கும். ஸோ உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டு தான் வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஹோம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பேங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலியமாக கடையில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இல்லைனா மொபைல் நம்பரை நம்ம என்டர் பண்ணி கூட நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் மணி டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேங்கிறத கிளிக் பண்ணது வந்து QR கோட் அந்த ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் இருக்கும். மொபைல் நம்பர் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து கூகுள் பே நம்பர் அந்த கூட நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சென்ட் மணி டு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இல்லை மொபைல் நம்பருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இல்லைனா UPI ஐடி மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேமை வந்து சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பேடிஎம் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்ஸோட DTHோட ரீசார்ஜஸ்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் பில் கட்டுறது, கேஸ் பில் கட்டுறது, ஸோ இதுமாரி பில்ஸையும் வந்து நம்ம இதிலே பே பண்ணிக்க முடியும். அண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும், ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பஸ் டிக்கெட்ஸ், ட்ரெயின் டிக்கெட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், மூவி டிக்கெட்ஸ் கூட நீங்கள் வந்து இதிலே புக் பண்ணிக்கலாம். எதுக்கும் தனித்தனியாக ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவி டிக்கெட்டாக இருக்கட்டும், ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கும், ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கும், எல்லாமே வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற போல் உங்களுக்கு கேஷ்பேக் ரிவார்ட்ஸும் வந்து அப்பப்போ கிடைக்கும். அண்ட் இதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போல்
நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே என்னென்ன கேஷ்பேக் ஆஃபர்ஸ் உண்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, ஷாப்பிங் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் மினிமம் கேவிசி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மினிமம் கேவிசி வந்து பண்ணியிருப்பாங்க வேறு ஐடி ப்ரூஃப் வச்சு வேறு அக்கௌண்ட்டுக்கு. அண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட்டுக்கு நம்மளால் ஐடி ப்ரூஃப் வந்து மினிமம் கேவிசி வந்து பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் எப்படி ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது, ஏடிஎம் கார்டு எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.